அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஜோதி நிலையத்திலிருந்து ஜோசியர் சரவணன் பேசுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்று நாம் பார்க்க போகிறது 2026 வருடம் ரிஷப ராசி பலன். இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரை எனது ஜோதிடர் நண்பர் ஆஸ்ட்ரோ தண்டபாணி அவர்கள் சொன்ன வகையிலே முதலிலே ரிஷபராசியை பற்றி பொதுவான குணாதிசயங்கள், குணநலன்கள், பொது பலன்களை சொல்லிவிட்டு இந்த வருடம் எப்படி இருப்பது என்பதை சொல்லுவோம். அந்த வகையிலே ரிஷபராசியை பொறுத்தவரையிலே அந்த ராசிநாதன் சுக்கிரனாக இருப்பதால் பொதுவாகவே அவர்கள் அழகு சார்ந்த விஷயங்களிலே ஆர்வம் அதிகமாக கொண்டவர்கள் இருப்பார்கள். ட்ரெஸ் பண்ணிக்கொள்வது நீட்டாகவும் அழகாகவும் பிரத்யேகமாகவும் தெரிய வேண்டும் என்பது அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அதே சமயத்திலே உணவை நேர்த்தியாக சமைப்பதில் வல்லவர்களாக இந்த ரிஷபராசி நண்பர்கள் இருப்பார்கள். தாயின் மீது மிகவும் பெரிய பாசத்தை கொண்டவராகவும் அது சமயம் தாயை பற்றி நினைத்து கொண்டு தாயின் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள். அதையும் தாண்டி இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை கடினமான உழைப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். சனியின் அமைப்பு 10ஆம் பாவத்தை தொடர்பு இந்த ராசிக்காரர்களுக்கு பெறுவதால் பொதுவாகவே விடாமுயற்சியாக ஒரு வேலையை செய்ய வல்லவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். எந்த ஒரு வேலையுமே கையெடுத்து கொண்டால் அதை நேர்த்தியாக செய்து கடின உழைப்பாளி என பெயர் பெற்றவர்கள் இவர்கள்தான். ஆரம்ப காலகட்டத்திலே இவர்கள் ஏழ்மையாக பிறந்திருந்தாலும் இவர் வாழ்நாளிலே மிகப்பெரிய செல்வந்த நிலைக்கு வந்து தீர்வார். ஒவ்வொரு ரிஷபராசிக்கும் இந்த நிகழ்வு என்பது நடந்தே தீரும். அதே சமயத்திலே இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய உழைப்பாளிகள். இவர்கள் சோர்ந்து உட்கார்ந்த காலத்தில் தான் இவர்களுக்கு நோயெல்லாம் வரும். அதுவரை இவர்கள் உழைந்து கொண்டே வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதால் இவருக்கு நோய் நொடி வராமல் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதே சமயம் இவர்கள் என்றைக்குமே சோர்ந்து இருப்பதாக காணப்படாது. எறும்பு போல் சுறுசுறுப்பாக திகழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். பேரம் பேசுவதிலே இவர்கள் நம்பர் 1. 100 ரூபாய் பொருளை 10 ரூபாய்க்கு கேட்பார்கள். ஏன்னா இந்த ராசியோட குணம் அப்படி. என்றுமே பேரம் பேசிதான் வாங்க வேண்டும். ஒரு விஷயத்தில் நான் ஏமாறக்கூடாது என்பதை ஆணித்தனமாக உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். பேரம் பேசுவதில் வல்லவர்கள். அக்யூரேட்டாக விலையை குறைச்சி இவர்களால் தான் கேட்க முடியும். புன்முருளோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். சிரித்த வண்ணம் இருப்பார்கள். அதே சமயத்திலே கலத்திரத்துக்கு கணவனோ மனைவியோ இந்த ராசிக்கு கணவராக வருவர்களும் சரி, மனைவியாக வருவர்களும் சரி, இந்த ரிஷபராசிக்காரர்கள் 100% சப்போர்ட்டாக இருப்பார்கள். அது பொருளாதாரத்திலும் சரி, உழைப்பிலும் சரி, ஒரு குடும்பத்தை வழி நடத்துவதும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வலிமையாக இருப்பார்கள். கலத்தரத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உன்னதமான ராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரர்கள் அவர்களுக்கு எதிர்பாலிற்கு ஒரு வாழ்க்கை முழுவதும் சப்போர்ட்டாகவும் ஆறுதலாகவும் அவருக்கு ஒரு பேக் போனாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ராசிக்கு 4ஆம் பாவம் தாய்ஸ்தானமாக வருவதால் தாயை பொறுத்தவரையிலே இந்த ரிஷபராசிக்காரன் தாய் தான் அவங்க வீட்டில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த குடும்பத்தை வழி நடத்துகிற இந்த ரிஷபராசிக்காரின் தாய் தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துவார். அவருக்கு அத்தனை ஞானமும் இருக்கும். அவங்க படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்க இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரின் தாயார் மிகவும் குடும்பத்தை வழி நடத்தி ஆளுமைக்கு உட்பட்டு அந்த குடும்பத்தை வழிநடப்பதில் இந்த ரிஷபராசியின் தாய் மிகவும் நன்றாக திகழ்வார்.
இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சிவபக்தர்களாக இருப்பார்கள். தெய்வ கைங்கரியங்களை விடாமல் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அவர் மனசிலே எப்பயுமே ஒரு கைங்கரியம், ஒரு உபசரணை, மற்றவருக்கு செய்ய வேண்டும், அவருக்கு சாப்பாடு போட வேண்டும், மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற குணாதிசயங்கள் இவருக்கு இயற்கையே இருக்கும். எதிலும் ஏறமாறாமல் மற்றவர்களுக்கு கேட்டால் அதை வேண்டாம் இல்லை என்று சொல்லாமல் அளவுக்கு கொடுக்கறதுக்கு மனசு உள்ள ராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். மிகப்பெரிய உழைப்பாளிகள், சிவபக்தர்களாக வருவார்கள். அந்த குலதெய்வத்திற்கு வீடு கட்டுதல், கோயில் கட்டுதல், அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மீக செலவுகளை தாராளமாக செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அவர் மனசிலே இன்றுக்குமே ஒரு கோயில் கட்ட வேண்டும், கோயிலுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அந்த கோயிலுக்கு நம்மளோட பங்கு நிலைக்க வேண்டும், பங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதுபடியே அவர் வாழ்நாளிலே சிறந்து விளங்குவார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே இவர்களின் பிள்ளைகள் அருமையாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு நிலயோகம், பூமி யோகம்லாம் நிறைய காணப்படும். அப்போது அவர் அந்த விஷயத்தெல்லாம் தம் பசங்களுக்கு அனுப்பி வைப்பார். கட்டாயமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு பொருளை விட்டு செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அவர்களோட பசங்களும் கில்லாடியாக இருப்பார்கள். அவர்களுக்கு இலக்கிலே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். கணிதம், அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர் துறைகளிலே அவர்கள் பிள்ளைகள் ஜொலிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ராசிக்கு குழந்தைகளை, ரிஷபராசியின் குழந்தைகள் இவருக்கு பெற்று தருவார்கள். அதே சமயம் இவர்கள் தந்தையார் பொறுத்தவரையிலே சிறுவயதிலே கஷ்டப்பட்டு இருந்தாலும் வருங்காலத்திலே படிப்படியாக முன்னேறி தனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு ரிஷபராசியின் தந்தை நல்ல பேர் எடுப்பார். நாலா பக்கமும் இவர் பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு ரிஷபராசியின் தந்தையார் விளங்குவார். ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலே பொதுவாகவே இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனுக்காக ஏதாவது பிரார்த்தனை, இவர்களால் முடிந்த கைங்கரியத்தை முருகன் கோயிலுக்கு செய்யும் பொழுது கட்டாயமாக இவர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களின் பொது பலன்கள். இப்போது 2026 அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அவர்கள் 2026 என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி அவர்கள் இந்த காலங்கள் செல்லப்போகுது என்பதை இப்போது பார்ப்போம். இந்த 2026 பொறுத்தவரையிலே இதுவரை ஒரு 6 மாத காலம், ஒரு வருட காலங்கள் கொஞ்சம் வருமானத்தில் குறைவு எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் இருந்திருக்கலாம். சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படியே கடன் வாங்கியவர்களெல்லாம் திரும்ப அடைக்க முடியாத அளவுக்கு வேறு ஒரு கடன்களை இந்த வருடங்கள் அவருக்கு தந்து கொண்டு இருந்திருக்கும். அது ஒரு 6 மாத காலம் கழித்து கட்டாயமாக அந்த கடன் சுமைகள்லாம் குறையும். இப்போ இடைப்பட்ட இந்த முதல் 6 மாத காலங்களே இவர்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படி வாங்கும் பட்சத்திலே அவர்களுக்கு அதை வளர்ந்து கொண்டு இருக்கும், ஆலமரம் மாதிரி கடன் வளரும். அதனால் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளலாம். இல்லைனா வேறு யார் பேராவது கடன் வாங்குவது நல்லது. அதே சமயத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் எதுவென்றால் இப்போது மிக உன்னதமான தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலங்கள் இப்போது செல்லப்போகுது. 2026 பொறுத்தவரையிலே லாப மணியிலே 10க்குரியவன் வலுப்பெற்று இருப்பது மிகவும் வலிமையான காலம். அப்போ இந்த காலகட்டத்திலே ரிஷபராசிக்காரர்கள் தொழிலில் முன்னேற்றம், லாபங்கள், வருமானங்கள் பெருக்கம், பணவரவு போன்றவற்றை உழைப்பின் மூலமாக அனுபவிப்பார்கள். உழைப்பு கட்டாயமாக இருக்கும். அந்த உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த 2026 பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை.
இவரை பொறுத்தவரையிலே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு புதுசாக வீடு மனை வாகனங்கள் போன்றவற்றின் மீது ஆர்வங்கள் சற்று குறையும். அப்படி வாங்கணும்னு நினைப்பவர்களுக்கு இந்த வருஷம் சரியாக கைகூடாது, கொஞ்சம் தடை தாமதமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அதனால் இது வேறு யாராவது வீட்டில் இருப்பவர்கள் பேரில் வாங்கலாம். இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் தடைபடும், அதாவது கழித்து தான் வாங்கிறது பெஸ்ட்டு. நிறைய விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த வீட்டிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு வருஷ காலம் தாயாருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரும். அது மாதிரி வர மாதிரி இருக்கிறவர்கள்லாம் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொண்டு நரம்பு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாயாருக்கு இருப்பதால் அதெல்லாம் செக் பண்ணி அவர்களுக்கு அனுகூலம் செய்து கொண்டு அவரை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ ரிஷபராசிக்கு தாயாருக்கு கவனம் செலுத்த வேண்டிய காலம். அதாவது பயப்படுறதுக்காக இல்லை, அவர்களை போய் செக் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு நாடணும், நம்ம அதுக்கான விஷயத்தை செய்து தர வேண்டும். அது சமயம் இந்த ராசிக்காரர்களுக்கு நகைகள் புதுப்பித்தல், நகைகள் புதுசாக வாங்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்திலே நடைபெறும். என்னடா விலைவாசி இப்படி இருக்குன்னு பார்த்தா கூட நகையை மாற்றக்கூடிய அமைப்பு, வேறு நகையை வச்சு இன்னொரு நகையை புதுப்பித்து இந்த காலத்தில் அப்டேஷன் ஆகக்கூடிய காலங்கள், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு நகையை மாற்றக்கூடியது. சில பேருக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் வந்தால் நகைகள்லாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் வாங்கி அனுபவிப்பார்கள். புது நகை வாங்கும் யோகம் இந்த வருஷம் கட்டாயமாக அவர்களுக்கு உண்டு. உடல்நலம் பொறுத்தவரையிலே ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நமக்கு ஜீரணம் ஆகாத பொருட்களே தான் இருந்தால் அதெல்லாம் ஓவாமை, எதெல்லாம் நமக்கு ஜீரணம் ஆகாதோ அந்த பொருட்களையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது விசேஷம். அது மாதிரி இப்போ யாராவது வயிற்று வலி, வயிற்றில் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இடைவிடாது சிவன் கோயில் சென்று குரு பகவானுக்கு சுண்டல், கொண்டக்கடலை சுண்டலை தானமாக செய்து வந்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போது வயிற்று வலியால் பாதிப்பு இருப்பவர்கள் மட்டும், அது மாதிரி வயிற்று பிரச்சனை இருக்குது, ஜீரண கோளாறு இருக்குது அப்படின்னு இருப்பவர்கள் அந்த அன்பர்கள் மட்டும் நீங்கள் போயிட்டு சிவபெருமானை வழிபாடு பண்ணி இங்கே குரு பகவானுக்கு சுண்டல் நிவேத்தியம் பண்ணி அந்த சுண்டலை மக்களுக்கு தானமாக தருவதன் மூலமாக உங்களுக்கு வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கட்டாயமாக இந்த வருஷம் குறையும். அது மாதிரி யாராவது வயிற்று வலி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த கொண்டக்கடலை பொதுவாகவே ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களோட லைஃப் ஸ்டைலில் சுண்டல் நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கும்பொழுது இந்த வயிறு உபாதைகள்லாம் உங்களுக்கு வராமல் இந்த வருஷம் பார்த்துக்கும். சுண்டல் நிறைய தானம் பண்ணாலும் நல்லது, அதை உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா குரு பகவானின் தானியமாக இந்த கொண்டக்கடலை விளங்குவதால் அதை நாம் பரிகாரமாக மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தாலும் உணவுப் பொருளை நாம் சேர்த்து கொண்டாலும் இந்த வருஷம் மிகவும் அற்புதமாக அமையும். அது சமயம் இந்த ஒரு வருட காலங்கள் இவர்கள் என்னதான் தொழில் செய்தாலும் அந்த தொழில் மீது ஒரு பயம் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வியாபாரம் செய்யலாமா, இதுக்கு நமக்கு லாபம் இருக்குமா அப்படின்றது ஒரு ஐயம் அவர்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் மாமியார்கள் இருந்தால் அவர் மேலே ஒரு பயம் வந்து கொண்டு செல்லும். அது ஒரு இயற்கை, இது மாதிரி காலகட்டத்தில் அது வரதான் செய்யும். ஆனால் உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை மிக முன்னேற்றமான காலம் இந்த 2026 வழங்கப் போகிறது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த வருஷம் தரப்போகிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெருமாள் வழிபாடு, பெருமாளுக்காக ஏகாதசி தினங்களோ புதன்கிழமைகளிலோ நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது துளசி 3 முழத்துக்கு துளசி கட்டி அருகில் உள்ள பழமையான பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்து அங்கே பெருமாள் கொடுக்கிற தீர்த்தத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த வருடம் மிகவும் அமோகமாக இருக்கும். திருமணத்தை பொறுத்தவரை
இந்த திருமணத்தை பொறுத்தவரையிலே இந்த ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வருஷம் 6 மாதம் கழித்து திருமண யோகங்கள்லாம் கைகூடி வரும். அவர்கள் அதுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கார்களோ ஜூன் மாதம் வாக்கிலே திருமணத்தான யோகங்கள் வலிமையாக காணப்படுகிறது. அவர்களெல்லாம் முயற்சிகள் தீவிரமாக செய்யும் பட்சத்திலே சீக்கிரமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயமாக இந்த வருஷம் அந்த பாக்கியத்தை தர வல்லது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பசங்கள்லாம் இந்த வருஷம் நல்ல மதிப்பெண்கள் பெற்பார். மாணவர்கள், ரிஷபராசிக்காரர்கள் மாணவர்கள்லாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலமாக இது திகழ்கிறது. ஆனால் கவனங்கள் படிப்பில் இருக்க வேண்டும். படிப்புக்கு இருந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த படிப்பு ஸ்தானத்திலே கேது பகவான் பரிவாரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் இப்போது ரிஷபராசி அன்பர்கள் படித்து கொண்டிருக்கிறார்களோ தினமும் இப்போது 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் எக்ஸாம்ஸ் வரை கண்டினியூவாக ஒரு 5 சுத்து 5 தோப்புக்கரணம் விநாயகர் பெருமானுக்கு போட்டு அந்த காலகட்டத்திலே டெய்லியுமே விநாயகர் எக்ஸாம் முடிகிற வரை கட்டாயமாக அடுத்த 1 வருஷம் தொடர்ந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு முடிந்தால் 2 தீபம் போட்டு 5 சுத்து 5 தோப்புக்கரணம் போட்டு வந்தார்கள் என்றால் படிப்பிலே மறதி குறையும், படிப்பிலே ஆர்வம் வளரும். இந்த காலகட்டத்திலே எல்லாருக்கும் ஆர்வம் குறைவாக இருக்கும். எதை படிக்கிறது குழப்பங்கள் இருக்கும், புரியறது மண்டையில் ஏறாது படிக்கிறது. இது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இப்போ மாணவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதிலேருந்து மீள்வதற்காக கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டியது என்னவென்றால் விநாயகர் வழிபாடு. அதை செய்யும் பட்சத்திலே இந்த வருஷம் நல்ல மதிப்பெண்களை எடுப்பார்கள். நீட் தேர்வுக்காக காத்து கொண்டு இருக்கும் மாணவர்கள், இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்ல மதிப்பெண் நீட்டில் பெற்று அவர்களெல்லாம் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சூப்பரான இடத்துல மருத்துவ கிரகங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்குது ராசிக்கு. அதனால் கட்டாயமாக மருத்துவத்திற்காக முயற்சி செய்யும் மாணவர்கள் இந்த வருஷம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீட்டிலே கட்டாயமாக தேவையான மதிப்பெண் பெற்று மருத்துவர் படிப்பு கிடைக்கும். பொதுவாகவே இவர்கள் முருகன் மற்றும் பெருமாள் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்திருந்தால் அவர்களுக்கு வர கஷ்டங்கள்லாம் நீங்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை நீங்கள் ஆறுதல் எதுவும் சொல்ல தேவையில்லை. அவர்களே தானே வந்தவர்கள், தானே தோன்றிய வந்தவர்கள். அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் கடந்து தனது வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருஷம் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் முருகன் மற்றும் பெருமாள் தெய்வங்கள். இவர்களை அடிஷ்னலாக நீங்கள் வழங்கும் போது கட்டாயமாக இந்த வருஷம் பொன்னான வருஷமாக மாறி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து இன்பங்களும் சந்தோஷங்களும் நோயின்மையும் நல்ல முன்னேற்றமும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருஷம் அனுபவித்து எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பார்கள். நல்லதே நடக்கும். நன்றி.